தலைவா படத்துக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் அடிச்ச அடியில கொடநாடு வாசல்ல வாட்ச்மேனோட வாட்ச்மேனா நீங்களும் உங்க அப்பாவும் பல மணி நேரம் நின்றுட்டு இருந்தீங்கன்னு எங்க அண்ணன் சொல்லிடுவாரு. அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்குதான். சர்க்கார் படத்துல திமுக பணம் வாங்கிட்டு அதிமுகவோட இலவச பொருட்களை தூக்கி போற மாதிரி சீன்ல நடிச்சிட்டீங்க. எங்க அண்ணன் சொல்லுவாரு வாய்ப்பு கொடுக்குதான். உன்னால பதில் சொல்ல முடியுமா? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவனுங்க என்னமோ நாட்டை காப்பாத்த பார்டர்ல இறந்து போனவங்க நாட்டு ஓடி போய் பாக்குறிய எங்க அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்குதான். இதெல்லாம் சொல்லுவாரு. உன்னால பதில் சொல்ல முடியுமா? என்னோட தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் எவன் எதிரியோ அவனை திட்டுவாரு. எங்க அண்ணனுக்கு வாய் கொழுப்பு அதிகம் தான். உனக்கு தான் பணக்கொழுப்புக்குது. அந்த மயிரை வச்சு ஏதோ புடுங்குங்க. அதை விட்டுட்டு அல்லக்கை நொல்லக்கை எல்லாம் முன்னாடி ஏவி விட்டு நீங்க அப்படி பாதுகாப்பு பனையூர்லயே படுத்துக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு 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 ராமசாமி தூக்கிட்டு வந்து என் கொள்கை தலைவருங்கிற அவரை போட்டு எங்க அண்ணன் பொழன்னு பொழந்துட்டு இருக்கிறாரு. எங்க அண்ணன் வாய் கொழுப்பு தானே. உன்னால ஏதாவது பேச முடியுமா? பேசு. பணம் இருக்கிற திமிருல எவன் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கானோ அவன் ஐடி விலைக்கு வாங்கி உன் கட்சியை விளம்பரம் படுத்துறியே. நீங்களாம் எங்க அண்ணனை பத்தி பேசலாமா?